தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதி எம்எல்ஏக்களுக்கும் புதிதாக கார் வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த சட்டப்பேரவையில் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரான திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் கொடுக்குறாங்க, நிறைய பேர் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு தமிழக சட்டப்பேரவையில் ஒரு எம்எல்ஏ, நான் ஆட்டோவில் தான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன், அங்கே இருக்க வாட்ச்மேனுக்கு கூட நான் யாருங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு உரை நிகழ்த்தியிருந்தார். இதை கேட்ட தமிழக முதல்வரான திரு ஜோசப் விஜய் அவர்கள் உடனடியாகவே அங்கே புதிய விஷயம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ள தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் புதிதாக கார் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த காருக்கு டிரைவர், எரிபொருள், இன்னும் பல விஷயங்கள் அவங்களுக்கு வழங்கப்படும். இதற்கு மாதம் 1 லட்ச ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கண்டிப்பாக ஒரு கார் கொடுக்குறாங்க அப்படிங்கும் பட்சத்தில் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரே பொலனோ வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த காரே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் வரும். எம்எல்ஏக்கள் மாதிரி இருக்கவங்க அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக இனோவா கார் தான் வாங்குவாங்க. அது 19லேருந்து 25 லட்சம் வரைக்கும் வரும். கிட்டத்தட்ட 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இவங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா அந்த காரோட ரேட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது உண்மையிலேயே இது சாத்தியமா, இது சரியா அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய ஒரு கேள்விகள் எழுந்திருக்கு. ஒரு தரப்பினர் இது ரொம்ப சரி, நமக்காக அவங்க வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த முறை எம்எல்ஏ ஆகியிருக்கக்கூடிய அனைத்து மெம்பர்ஸுமே வந்து புதுசாக வந்திருக்கவங்க தான், ஸோ அவங்களுக்கு கார் கொடுக்குறதுல தப்பு இல்லை, ஒரு பரிசு மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் இப்படி நல்ல விஷயமாக சொன்னாலுமே இன்னும் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எம்எல்ஏக்கு ஒரு கார் கொடுக்குறாரு அப்படின்னா சாலிடாக கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா வரும். அப்படிங்கும்போது 234 கார் கொடுக்கணும், அதுக்கு எவ்வளோ ரேட் போகும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த காருக்கு டிரைவர் வந்து போடுறாங்க இல்லையா, அவருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம், காரோட எரிபொருள், அது மட்டும் இல்லாமல் காரோட மெயின்டெனன்ஸ்க்குன்னு மாதம் 1 லட்ச ரூபா தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஒரு 1 லட்ச ரூபா இருக்கு இல்லையா, மாதம் கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 234 போடும்போது 2,34,00,000 வந்து அவங்களுக்கு வந்து செலவாகும். அப்படிங்கும்போது மாதம் 2.5 கோடியை வந்து அரசாங்கம் இப்படி இனாமா கொடுக்க போகுதா அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு கேள்விகளும் எழுந்த வண்ணம் இருக்குது. இது எப்படியோ, பட் முதல் முறையாக இப்போ எம்எல்ஏக்களாக வந்திருக்கவங்களுக்கு கார் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த ஒரு ஃபங்க்ஷனை சின்னதாக அசம்பிளிலே பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாலையுமே அவர் இருக்காராமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றமாக நிறைய பேர்கிட்ட பார்க்கப்படுது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே ஓகே. பட் இது நடைமுறைக்கு வரையும் போது எந்த அளவுக்கான விஷயங்கள் வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு புதிதாக ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்து மக்களுக்கு பயன்படும் வகையில் இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? இது சரியா தப்பா? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.